கொஞ்சம் இருங்க சாச்சா. இந்த காய்கறிகளை வாங்கினதுனால நல்லதா பண்ணுங்க, பலனை அனுபவிங்க ஸ்கீமுக்கான டிக்கெட்டு என்னோட தரப்புல இருந்து ஃப்ரீயா தரேன். ஆனா இது என்ன ஸ்கீம்? ஒருவேளை உங்களோட பேர் இதுல தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னா உங்களால லட்சக்கணக்கான ரூபாயை ஜெயிக்க முடியும். லட்சக்கணக்கான ரூபாய. சரி, ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். காட்டுல ஆடுற மயிலையும் நகரத்துல வேட்டையாடுற திருடனையும் யாராலையும் பிடிக்க முடியாது. வலையை இப்ப விரிச்சாச்சு. இப்ப ஏற மட்டும் வலையில வந்து மாட்டினா போதும். வாழ்த்துக்கள். நல்லத பண்ணுங்க, பலன் அனுபவிங்கன்ற ஸ்கீம்ல உங்களோட பேரு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. நான் ஜெயிச்சிட்டேன். இப்ப எனக்காக பரிசு என்னன்னு சொல்லுங்க. எவ்வளவு நீங்க நல்லது பண்றீங்களோ அதை விட 2 மடங்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நல்லத பண்ணுங்க, பலன் அனுபவிங்கன்ற ஸ்கீமே அப்படிதான். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு விரும்புறோம். அதனால நீங்க மத்தவங்களோட நல்லதுக்காக எவ்வளவு பணத்தை செலவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு 2 மடங்கு பணத்தை நாங்க உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவோம். நீங்க இப்ப பண்ண வேண்டியதெல்லாம், நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்களோ அந்த பில்லெல்லாம் எடுத்துக்கிட்டு சாயங்காலம் 4 மணிக்குள்ள எங்க லாட்டரி ஆபீஸ்க்கு வந்து சேர்ந்துருங்க. அட, இது நல்ல விஷயம் தானே. நானும் மத்தவங்களுக்கு நல்லது பண்றதை நம்புறவன் தான். ஆனா அதை நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இனிப்பு கொடுத்து தான் ஆரம்பிக்கணும். அதனால நீங்க இப்ப இலவசமா எல்லாருக்குமே இனிப்பை வாங்கி வழங்குங்க. ஏன்னா மத்தவங்களோட வயித்தை நிரப்புறதும் நல்ல விஷயம் தானே. வாங்க, இலவசமா ஜிலேபி வாங்கிக்கோங்க. இன்னைக்கு என் தரப்புல இருந்து எல்லாருக்கும் இலவசமா ஜிலேபி. என்னது இலவசமா ஜிலேபியா? எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க. நான் இங்க எல்லாருக்கும் இலவசமா ஜிலேபி கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா இவங்க என்னடானா எனக்கே என் ஜிலேபி பக்கத்துல போக விட மாட்டேங்கிறாங்க. இந்த கூட்டத்தை சமாளிக்க யாரை கூப்பிடலாம்? என்னோட மருமகனை. இந்த எல்லா ஜிலேபிகளையும் நான் வீட்டுக்கு கொண்டு போறேன். இத பாக்கும்போது இந்த மாசத்துக்கானது மட்டும் இல்ல, ஒரு வருஷத்துக்கான ஜிலேபியே கிடைச்சிருச்சு. முடிஞ்சது. இது என்ன துரோகம்? இப்ப ஜிலேபி எடுத்துட்டு வர நான் திரும்ப போகணும். என்னோட ஜிலேபி எல்லாம் போச்சு. மாமாவுக்கு ஜிலேபினா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு கொஞ்சம் ஜிலேபி வாங்கிட்டு போலாம். அங்கிள், கொஞ்சம் ஜிலேபி கொடுங்களேன். தம்பி, ஒரு ஜிலேபி கூட மிச்சம் இல்ல. நான் ஒரு மாசத்துல விக்கிற ஜிலேபிய இன்னைக்கு ஒரே நாள்ல வித்துட்டேன். ஒரே நாள்லயா? அது எப்படி? ஒரு நல்ல மனுஷன் மொத்த ஊருக்கு ஜிலேபி வாங்கி கொடுத்துட்டாரு. ஆமா, 2 லட்சம் ரூபாய்க்கு வித்துச்சு. 2 லட்சம் ரூபாய்க்கு ஜிலேபியா? அப்படின்னா மாமா மாதிரி ஜிலேபினா ரொம்ப பிடிச்சவரா இருப்பார் போல இருக்கு. ஐயோ சாச்சா, வெறும் ஜிலேபியால என்ன ஆக போகுது? அட, நீங்க இன்னும் மக்களுக்கு நல்லதை பண்ணுங்க. எவ்வளவு நல்லது பண்றீங்களோ அவ்வளவு நல்லது நடக்கும். ஏன் நீங்க இப்படி பண்ணக்கூடாது? அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இதோ இங்க இருக்கே இந்த மால்ல எல்லாருக்கும் ஷாப்பிங் ஃப்ரீன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கான மொத்த செலவையும் நீங்களே ஏத்துக்கோங்க. புரியுதா? அது சரிதான். இது ரொம்ப நல்ல ஐடியாப்பா. கொஞ்ச நேரத்துல நிறைய நல்லது பண்ணிடலாம். கேளுங்க கேளுங்க கேளுங்க. அடுத்த 1/2 மணி நேரத்துக்கு நீங்க இந்த மால்ல என்ன வாங்கணும்னு விரும்பினாலும் வாங்கிக்கோங்க. அதுக்கான படத்தை நான் கொடுத்துடுறேன். அடடா, அப்படின்னா அடுத்த 1/2 மணி நேரத்துக்கு நம்ம என்ன வேணா வாங்கிக்கலாம், அதுவும் ஃப்ரீயா. ஆமா, வாங்க வாங்க. இந்த 1/2 மணி நேரத்தை யாராலும் என்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. சொல்றல, எனக்கும் கொடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? அட பல்லா சார், என்ன இவ்வளவு சின்ன டிவியை வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
அங்க இதை விட காஸ்ட்லியான டிவி வச்சிருக்காங்க பாருங்க. போங்க, அத போய் வாங்கிக்கோங்க. இதோ உடனே போறேன். ரெடி ஜூட்டு. எனக்கு வழியை விட்டு தள்ளி போங்க. பம்மி, உன்னால இந்த காஸ்ட்லியான டிவி கிட்ட இருந்து நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன். மாமா எதுக்காக இந்த மால்ல இவ்வளவு பொருட்கள்லாம் வாங்கிட்டு போறாங்க? இதோ இப்ப சொல்றேன். இந்தாங்க சார் உங்களோட பில். ஓகே ஓகே, தேங்க்யூ. 4 மணிக்கு லாட்டரி ஆபீஸ்ல எனக்கான பணம் எனக்கு கிடைச்சிடும். அப்புறம் நான் உங்களுக்கு இதுக்கான பில்லுக்கு 40 லட்சம் ரூபாய் கொடுத்துடுறேன். 40 லட்சமா? மாமா 40 லட்சம் ரூபாய் பில்ல 40 லட்சத்தை எப்பயாவது நீங்க ஒன்னா பாத்திருக்கீங்களா? மருமகனே, இது மக்களோட நல்லதுக்காக பண்றது. நான் 40 லட்சம் செலவு பண்ணதுக்கு எனக்கு 80 லட்சம் கிடைக்க போகுது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த 80 லட்சத்தை வச்சுட்டு நம்ம ஃபண்டூஷ் நகர மக்களுக்கு எவ்வளவு நல்லது செய்ய முடியும். மாமா எனக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்தாங்க நான் பண்ண நல்லதுக்கான பில்ஸும் லாட்டரி டிக்கெட்டும். இப்போ எனக்கான இனாம எனக்கு கொடுங்க. அட, எனக்கு தாடி மீஸ்லாம் வேண்டாம், எனக்கான பணத்தை கொடுங்க. சலாக் திருடு. ஆமா நான் தான். சாச்சா, நீ எந்த ஒரு ஸ்கீமையும் ஜெயிக்கல. நான் உன்னை முட்டாளாக்கிட்டேன். அந்த கடைக்காரங்க உன்கிட்ட வந்து பில்லு காசு கேட்பாங்க. அப்ப அவங்க கிட்ட நீ என்ன சொல்ல போற சாச்சா? மாமா அந்த சாலாக் திருட இந்த ஸ்கீமை பத்தி வேணா தப்பா சொல்லிருக்கலாம். ஆனா அவன் உங்களுக்கு கொடுத்த லாட்டரி டிக்கெட் உண்மைதான். உங்களுக்கு உண்மையில லாட்டரி அடிச்சிருக்கு. நீங்க இந்த லாட்டரி டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு 6 மணிக்குள்ள அவங்க ஆபீஸ்க்கு போயாகணும். யார் ஒருத்தங்க நல்லது பண்றாங்களோ அவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். பாத்தியா சலாக் திருடா? மருமகனே, என்னுடைய டிக்கெட். ஓஹோ, என்னோட லாட்டரி டிக்கெட் அந்த பஸ் மேல மாட்டிக்கிச்சு. ஐயோ, எங்க போச்சு அந்த டிக்கெட்டு? டிக்கெட் எங்க போச்சு? ஐயோ, இந்த டிக்கெட் எங்க போச்சு? மாமா லாட்டரி டிக்கெட் அங்க இருக்கு. லாட்டரி டிக்கெட் இப்ப என்னோட கையில கிடைச்சிருச்சு. போயிட்டு வரட்டா? என்ன சாச்சா, பெல்லுக்கான படத்தை கொடு. சீக்கிரம் போய் என் படத்தை கொண்டு வாப்பா. ஐயோ, உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட எந்த பணமும் இல்ல. கிளம்பு சாலாக் திருடா. அந்த லாட்டரி டிக்கெட்டால ஒரு பிரயோஜனமே இல்ல. ஏன்னா உண்மையான லாட்டரி டிக்கெட் என்கிட்ட இருக்கு. இதுல இந்த ஹாலோகிராமும் இருக்கு. அப்படின்னா இந்த டிக்கெட்? அது வெறும் டிக்கெட்டோட கலர் காப்பி தான். இந்த டிக்கெட் ஸ்டேஷனரி கடைக்குள்ள போனப்போ அங்க இருந்த ஜெராக்ஸ் மிஷின்ல நான் இத கலர் ஜெராக்ஸ் எடுத்துட்டேன். அத உண்மையான டிக்கெட் நம்ப வச்சு உன்னை ஏமாத்திட்டேன். இல்ல இல்ல இல்ல, இது நியாயமே கிடையாது. அட பிரமாத மருமகனே, நீ திரும்ப ஒரு தடவை என்ன காப்பாத்திட்ட. இப்ப இந்த லாட்டரி டிக்கெட் பணத்தை வச்சு இவங்களுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துடலாம். உப்பு தின்னவ தண்ணி குடிச்சதாகணும். என்ன சொல்றீங்க மாமா? அட ஆமா மருமகனே.